கோவிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இதே பக்குவத்தில் புளி சாதம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோவிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக வந்துடும். வாங்கம்மா, ஒரு 15 நிமிஷத்தில் இந்த புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். புளியோதரை செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாமா. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் நம்ம மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி. இது 3 சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சூடாகும் போது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துருங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் இப்போ இது ஒரு பக்கமாக அப்படி தள்ளிடுங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் சிறுங்கசப்பாயிடும். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதையும் சேர்த்து லைட்டாக அப்படி வறுத்துருங்க. பாருங்கள், கலர் வந்து நல்லா மாறி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு பொன்னிறமாக வரும்போது நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. காஞ்ச மிளகாய் வந்து லாஸ்ட்டு நம்ம இறக்குற டைமில் சேர்த்தா போதும். சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கம்மா, காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நான் வந்து கருப்பெல் எடுத்துக்கிறேன். இதை வந்து தனியாக வறுத்துக்குங்க, ஏன்னா இது டக்குன்னு பொரிஞ்சிடும். அவ்வளோதான். இதையும் வந்து இது கூட சேர்த்துருங்க. இந்த மசாலா வந்து நல்லா ஆற விட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாமா. இப்போ கடாய் வச்சுக்கலாமா. கடாய் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டோமா. பாருங்கள், இந்த டைமில் ஒரு 15லேருந்து ஒரு 20 பீஸ் அளவுக்கு நான் முந்திரி சேர்க்குறேன். இதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து லைட்டாக ஒரு பொன்னிறமாக வரணும். கடலைப்பருப்பு முந்திரி நல்லா ஒரு பொன்னிறமாக வர டைமில் நம்ம வந்து ஏற்கனவே வந்து வேர்க்கடலை வந்து வறுத்தது தான், அதனால் எண்ணெயில் செவந்தாலே போதும். ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த நம்ம பொரிச்ச வேர்க்கடலெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டோம். அதே எண்ணெயில் ஒரு 3/4 கப்பு, அதாவது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். புளியோதரைக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரலும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கம்மா, எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வந்து லைட்டாக செவந்து வரட்டும். லைட்டாக செவந்து வரும்போதே 1 ஸ்பூன் கடுகு, கூடவே ஒரு 5லேருந்து 6 வரலும் ஒரு காஞ்ச மிளகாய். இது வந்து அப்படியே சேர்த்துக்குங்க, வாசனைக்காக தான். அதே போல் நல்லா அழகாக இருக்கும். கூடவே தேவையான அளவு கறிவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். நான் வந்து 50 கிராம் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், புளி கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். புளியோதரைக்கு வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் ரைஸ் வடிக்கும் போதே சாதத்தில் நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இல்லை சாதம் வடிக்கும் போது நீங்கள் சேர்க்காதுங்க, இதில் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. மீடியமான தீ வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். பாருங்கம்மா, 10 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கும் போது அப்படியே விடாதீங்க, நடுவில் எடுத்து கிளறி விடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் குழம்பு. அதே போல் நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். புளியோதரைக்குன்னா வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். வெல்லம் சப்போஸ் இல்லைன்னா லைட்டாக நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண மசாலா இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வறுத்து வச்சுருக்கேன், ஏன்னா அடுத்த முறை புளி சாதம் செய்கிறேன்னா நான் இதில் சேர்த்துப்பேன். அதுக்கு தான் வறுக்கும் போது எண்ணெய் சேர்க்காமல் வறுக்கணும். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன். குழம்பு இறக்குற டைமில் நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும், ஏன்னா நம்ம வந்து இது வறுத்து தான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து இதை சேர்த்து ஒரு நல்லா 1 நிமிஷம் கலக்கி விட்டாலே போதும். இதை சேர்த்து கலக்கி விடும் போது இன்னும் திக்காகிடும் குழம்பு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், திக்காக. இந்த டைமில் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலவே சேர்த்துருங்க.
இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக எடுத்து கிளறாதீங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்கம்மா, புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்கணும். நான் வந்து 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதம் எவ்வளோ வேணாலும் வடிச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். வடிக்கிறது மட்டும் இந்த போல் ஊசியாக நல்லா வடிச்சிடுங்க. நல்லா ஊசி ஊசியாக இருக்கணும். வடித்து கொஞ்ச நேரம் ஆற வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி இந்த டைமில் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து அப்படியே நல்லா கிளறிடுங்க. நம்ம வேர்க்கடலை, முந்திரி, கடலைப்பருப்புலாம் இந்த டைமில் சேர்த்தோமா குழம்போட புளிப்பு வந்து அந்த கடலையில் இறங்காது. நம்ம சாப்பிடும் போது நல்லா நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் தனியாக இருக்கக்கூடாது, குழம்பு தனியாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரே பக்குவத்தில் நல்லா கிளறி விடணும். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான புளி சாதம் ரெடி.